அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் பெரியார் தொண்டர்களே, மாணவர்களே, பகுத்தறிவாளர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்று நமக்கு மீண்டும் ஒரு சிறப்பான நாள். இந்த 2024 பெரியார் பன்னாட்டு அமைப்பு நிகழ்ச்சிகள் பல நடந்தன. சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள், குழந்தைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பலரால் பார்க்கப்பட்டு யூடியூப் ஆரம்பித்து அந்த யூடியூபிலும் பலர் பார்த்து கொண்டு உள்ளனர். இந்த ஆண்டின் இறுதி நிகழ்வாக இன்றைய நிகழ்வு நடக்க இருக்கின்றது. தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி இன்று தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் பற்றி சொற்பொழிவாற்ற நம்ம தேன்மொழி அம்மா வந்திருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் ஆணாக பிறந்தாலும் பெண் உரிமைக்காக எப்படி இவ்வளவு தூரம் போராடினார் என்பது பலருக்கு வியப்பாக இருக்கிறது. அதே மாதிரி பாபா அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியையே பெண்களுக்கு பெற்றோர்களிலே உரிமை இல்லை, அந்த உரிமை வேண்டும் என்று போராடி பார்த்தார். அது நிறைவேறவில்லை என்றதும் அந்த சட்ட அமைச்சர் பதவியையே தூக்கி எறிந்தார். இன்று பாராளுமன்றத்திலே பெரியார் பெரியார் என்றும் அம்பேத்கர் 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 என்றும் ஓங்கி குரல் ஒலிக்கின்றன. அதையெல்லாம் பார்த்தால் எதிர்காலம் நம்முடையதுதான் என்ற ஒளி நமக்கெல்லாம் தெரிகிறது. இன்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி தர பெரியார் பன்னாட்டு அமைப்பின் பொறுப்பாளர் தமிழ்மணி வீரசேகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர்தான். அவர்கள் நிகழ்ச்சியை நடத்தி அம்மா தேன்மொழி அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உங்கள் அனைவர் சார்பிலும் அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, அம்பேத்கர் புகழ் ஓங்குக. நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர், ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். இவர்கள் இருவரும் வேறு வேறு இடங்களில் பிறந்தாலும் இவர்களது அணுகுமுறை வேறாக இருந்தாலும் இருவருமே சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சாதி ஒழியவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைக்காகவும் பெண்களின் சம உரிமைக்காகவும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்றும் இன்னும் பல சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டவர்கள். இந்த கருத்துக்களை பற்றி விரிவாக நம் தோழர் தேன்மொழி அவர்கள் பேச இருக்கிறார். தேன்மொழி அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் குடியேற்றம் என்ற ஊரில் ஒரு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை பெரியாரின் கொள்கையும் சிந்தனையும் ஏற்று சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட கழகத்தின் மகளிர் பாசறை மற்றும் மகளிர் அணியின் ஒரு பெரிய அங்கமாக களப்பணி ஆற்றுபவர். இவர் பொது கவிதைகள் மற்றும் கட்டுரைகளும் எழுதுபவர். இவரது கட்டுரை தொகுப்புகள் உயிர் வலி என்ற ஒரு நூலாக வெளியாகியுள்ளது. இந்த படைப்பிற்கு ஆளுமை மகளிர் என்ற பெருமைக்குரிய சிறப்பு பட்டமும் பெற்றவர். தவிப்பு என்ற கவிதை நூலும் எழுதியுள்ளார். இந்த 2 நூல்களும் பெண்களின் வலியையும் பேசப்படாத உணர்வுகளையும் பேசும் படைப்புகள். இன்று பெரியார் பன்னாட்டு அமைப்பு கூட்டத்தில் தோழர் தேன்மொழி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அத்துணை தோழமைகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே இங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழமைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக இன்றைய கால சூழ்நிலையை ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்ப்பினும் பெரியார் பெரியார் என்ற முழக்கமும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற முழக்கமும்
தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அதுவும் இன்று 3வது நாளாக எங்கு பார்க்கணும் இந்தியாவெங்கும் அம்பேத்கர் என்ற முழக்கம் பெரும் முழக்கமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையிலே இரு பெரும் ஆளுமைகள் இந்த டிசம்பர் 6 அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், டிசம்பர் 24 தந்தை பெரியார் அவர்களின் நினைவு நாள். இந்த இரு பெரும் ஆளுமைகளின் நினைவு நாளை ஒட்டியும் அவர்களை பற்றிய சில கருத்துக்களை நாம் இங்கே பரிமாறிக்கொள்ளப் போகின்றோம். ஐயா அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டார், அம்பேத்கர் அவர்கள் வடமாநிலத்தில் இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் இருவரின் எண்ண அலைகளும் ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக இருந்தது. இருவரின் சமூக நோக்க சிந்தனையும் ஒரே மாதிரியாக இருந்தது. அந்த வகையிலே அதனால்தான் தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் குறிப்பிடும் பொழுது வடநாட்டு பெரியார் என்றும் தென்னாட்டு அம்பேத்கர் என்றும் குறிப்பிடுவார்கள். ஏன் இந்த மாதிரி அவர்கள் இருவரை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இவர்கள் இருவருமே சமூக நீதிக்காக போராடியவர்கள். சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றும் சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடியவர்கள். வைதீக மரபின் அத்தனை மூட பழக்க வழக்கங்களையும் வேரோடு அடித்து நொறுக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு பொறுத்தவரையிலும் சரி, அன்றைக்கும் சரி, நம் நாட்டிலே நிலவும் அத்தனை ஜாதிய கொடுமைகளுக்கும் அத்தனை ஜாதிய வேறுபாடுகளுக்கும் அடித்தளமாக இருப்பது மதம். அந்த மதத்தை ஒழிக்காமல் எப்படி ஒரு சமத்துவம் கிடைக்கும் என்பதைத்தான் இருவருமே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றார்கள். இப்ப இவர்கள் ஜாதியை மட்டுமா எதிர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை உருவாக்கிய வர்ணங்களை எதிர்க்கின்றார்கள், மனுவை எதிர்க்கின்றார்கள், சாத்திரங்களை எதிர்க்கின்றார்கள், பிராணங்களை எதிர்க்கின்றார்கள், மக்களின் மனதிலே குடிகொண்டு இருந்த அத்தனை மூட நம்பிக்கைகளையும் எதிர்க்கின்றார்கள். இவை மட்டும் அல்லாது மேலாண்மையையும் எதிர்க்கின்றார்கள், சுரண்டலையும் எதிர்க்கின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரையில் சமத்துவம் என்ற நிலைமை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜாதி தான் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஜாதியை தாங்கி பிடிக்கும் மதத்தையும் அந்த மதத்தை தாங்கி பிடிக்கும் கடவுள்களையும் பிராணங்களையும் அனைத்தையுமே வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்கின்றார். அம்பேத்கர் அவர்கள் 1936 லாகூரில் ஜாட்பட் தோடக் மண்டல் அந்த இடத்துல ஒரு ஜாதி ஒழிப்பு மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே சிறப்புரை ஆற்றுவதற்காக அம்பேத்கர் அவர்கள் அழைக்கப்படுகின்றார். ஐயா அவர்கள் அங்க பேசணும்னு சொல்லும் போது அப்ப அங்க இருந்த என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த மாதிரி பேச போகின்றீர்களோ அந்த உரையை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. அம்பேத்கர் அவர்களும் அனுப்பி வைக்கின்றார். அதை அவங்க படிச்சு பார்த்துட்டு அந்த உரையிலே இருக்கும் ஜாதி சம்பந்தமான இந்துத்துவம் சம்பந்தமான அத்தனை கருத்துக்களையும் நீக்கிவிட சொல்கின்றார்கள். அதை எடுத்துட்டு தான் நீங்க இந்த கூட்டத்துல பேசணும்னு சொல்லும் பொழுது அம்பேத்கர் அவர்கள் மறுத்து விடுகின்றார். இப்போ நடக்கிறது ஒரு ஜாதி மாநாடு. அந்த மாநாட்டுல ஜாதி ஒழிப்பு மாநாட்டுல ஜாதியை பற்றியும் அந்த ஜாதியை தாங்கி நிற்கின்ற மதத்தை பற்றியும் பேசாமல் வேற எதை பற்றி பேச முடியும் என்ற எண்ணத்திலே அம்பேத்கர் அவர்கள் அங்கே பேசுவதை தவிர்க்கின்றார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவரை பொறுத்த வரைக்கும், ஆஹா, நம்மளை போலவே ஒரு சிந்தனை கொண்ட நம்மளுடைய எண்ணங்களை போல ஒத்த கருத்துள்ள இவர் இவருடைய சுயமரியாதையை நான் வியக்கின்றேன் என்ற வகையிலே ஐயா அவர்கள் என்ன பண்றாருன்னா, அம்பேத்கருடைய பேச்சை அப்படியே வர வைக்கிறார். அவர் என்ன பேச தயாராகி இருந்தாரோ அதை வர வைத்து அந்த கூட்டத்திலே அம்பேத்கர் அவர்கள் பேசியிருந்தார் கூட ஒரு 500 பேர் இல்லது 1000 பேரை அந்த செய்திகள் சென்றடைந்திருக்கும். ஆனா பெரியார் என்ன செய்யறாருன்னா, அதை புத்தகமாக வெளியிட்டு ஜாதியை ஒழிக்க வழி என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டு அதை தன்னுடைய குடியரசு இதழிலும் பதிவிட்டு லட்சக்கணக்கானோர் கைகளில் சென்று சேரும்படி ஒரு ஏற்பாட்டை தந்தை பெரியார் அவர்கள் செய்கின்றார். அப்ப
அப்ப இதுதான் அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு ஒத்த கருத்தாக, ஒத்த சிந்தனையாக அமைகின்றது. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இந்தியாவை பொறுத்தவரையில் யார் தமிழர்கள், யார் திராவிடர்கள்? அப்போ தமிழர்கள் என்பவர்கள் அத்தனை பேருமே இந்தியாவை பொறுத்தவரையிலே மொத்தமாக இங்கே வாழும் மக்கள் அனைவருமே திராவிடர்கள். இங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே இந்த தென்னகத்தை பொறுத்தவரையில் அங்கே இருப்பவர்கள் மட்டுமே திராவிடர்கள் அல்ல, இந்தியாவில் வாழும் அத்தனை பேருமே திராவிடர்கள் என்ற கருத்தை ஐயா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் முன்வைக்கின்றார். ஒரு ஆய்வு செய்து ஒரு கட்டுரையை சமர்ப்பிப்பது போல தன்னுடைய அறிக்கையை அவர் வைக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் 2 பிரிவினர் தான் வாழ்றாங்க. அதுல ஒண்ணு ஆரியர்களும், இன்னொருவர் நாகர்கள் என்கின்றார். இந்த நாகர்கள் யாருன்னா அவர்கள் தான் திராவிடர்கள். இப்ப இந்த விஷயத்திலும் இருவரின் கருத்தும் ஒன்றாகவே இருக்கின்றது. கடந்த 12ஆம் தேதி நம்ம எல்லோருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக வைக்கம் நூற்றாண்டு விழா கேரளத்தில் கொண்டாடப்பட்டது. இரு நாட்டு முதல்வர்களும் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக நடத்தி காட்டினார்கள். அப்போ அந்த வைக்கம் போராட்டத்திற்கு தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கருவியாகவும் காரணமாகவும் அங்க போயிட்டு அதை ஒரு வெற்றிகரமான ஒரு விழாவாக ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டார். தந்தை பெரியார் அங்க போவதற்கு முன்னாடி இருந்தே அங்க போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தந்தை பெரியாரின் வருகைக்கு பின்னான அந்த போராட்டம் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தது. ரொம்ப ஆக்ரோஷத்தோடு கேட்கிறாரு, ஒரு நாய் ரொம்ப சுதந்திரமாக இந்த தெருவில் உலாவிக் கொண்டிருக்கின்றது, பன்றிகள் உலாவிக் கொண்டிருக்கின்றது, அப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் இந்த தெருவிலே நடமாடக்கூடாதா என்று கேட்டு தன்னுடைய போராட்டத்தை அங்கே துவங்குகின்றார். கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேல் அங்கேயே தங்கி இருந்து அவர் அந்த போராட்டத்தை வெற்றிகரமான ஒரு போராட்டமாக நடத்தி காட்டுகின்றார். இதே போல ஒரு நிகழ்வு அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திலே நிகழ்த்தி காட்டுகின்றார். அங்கே இருக்கும் சவுதார் குளத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் நீர் எடுக்கக்கூடாது, நீர் அருந்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப அம்பேத்கர் என்ன செய்யறாருன்னா, ஒட்டுமொத்த மக்களையும், தாழ்த்தப்பட்ட மக்களையும் அங்கே வர வைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார். அப்ப அவர் சொன்ன ஒரு வரி என்ன தெரியுமா? இங்க வெறும் நீர் அருந்துவதற்காக மட்டுமே நான் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை, நாமும் மனிதர்களே அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக, நாமும் இந்த தாழ்த்தப்பட்ட மனிதர்களும் மனிதர்களே என்ற ஒரு அடிப்படை சிந்தனையை இந்த உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு போராட்டத்தை இங்கே நடத்துகிறேன் என்று சொல்லி, அப்படி அந்த போராட்டத்தையும் மிக வெற்றிகரமான ஒரு போராட்டமாக அங்கே நடத்தி முடிக்கின்றார். தேசாபிமானம் பற்றி ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது, நம்முடைய தேசாபிமானம் என்ற சொல்லே ஒரு போலி தோற்றமாகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம் நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் பல்வேறு ஜாதிகளாக இருக்காங்க. யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜாதியை மட்டுமே உயர்த்தி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மனதளவில் கூட நம்ம ஒரு தேசமாக, நம்ம மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்கள், இவர்கள் நம்முடைய உறவுகள் அப்படின்ற சிந்தனையிலே இல்லாத போது நாம் எப்படி ஒரு தேசமாக முடியும் என்று அம்பேத்கர் கேட்கின்றார். தந்தை பெரியார் அவர்கள் இந்த தேசாபிமானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஐயா என்ன சொல்றாருன்னா, தேசாபிமானம் என்ற ஒரு வார்த்தையே ஒரு நாணயமற்ற சூழ்ச்சி என்கின்றார். அவரும் அதையேதான் சொல்கின்றார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வாழ்கின்றோம், ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்களாகவும், தீண்டத்தகாதவர்களாகவும், இழி மக்களாகவும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டிலே இங்கே தேசாபிமானம் என்பது இருக்கிறது என்பதை எப்படி நாம் சொல்ல முடியும்? இன்றைய தேசாபிமானம் என்பது மனிதனுடைய சுயமரியாதையையும் முற்போக்கையும் தடுப்பதாகவே அமைந்து இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்ப தேசாபிமானத்தை பொறுத்தவரையில் இருவரும் தலைவர்களும் ஒரே சிந்தனையாகத்தான் இருக்கின்றார்கள். ராமன் கதை நம்ம எல்லாருக்குமே, ராமாயணம், மகாபாரதம் இதை பற்றி நமக்கு தெரியும். அம்பேத்கர் அவர்கள் சொல்கின்றார், கிருஷ்ணன் துரோகத்துல நம்பிக்கை கொண்டுள்ளவன். கிருஷ்ணனின் வாழ்வு தொடர்ச்சியான
ஒரு நயவஞ்சகத்தை ஏமாற்றுதலையும் கொண்டதாக இருக்கின்றது என்றார். ஐயா அவர்கள் வந்து நிறைய படித்தவர். அதனால அவருடைய பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் சொல்லாடல்கள் வந்து நயவஞ்சகத்தையும் ஏமாற்றுதலையும் முழுமையாக கொண்டிருந்தது. இதே போலவே ராமனும் வந்து அயோக்கியன்தான். அவன் தன் மனைவிக்கு கூட வந்து அதாவது மனைவியை கூட சரியாக நடத்தவில்லை, மனைவியிடம் கூட அவன் ஒழுங்கற்றவனாக நடந்து கொண்டான் அப்படின்ற வார்த்தைகளை போட்டு கிருஷ்ணரை பத்தியும் ராமரை பத்தியும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார். ஆனா நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் வந்து ரொம்ப யதார்த்தவாதி. அவர் வந்து மெத்த படிக்கவில்லை என்றாலும் இந்த ராமாயணம் மகாபாரதத்தை பற்றி எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரைகளை கொடுத்திருக்கின்றார். அவருடைய சொல்லாடலானது வேறு விதமாக இருக்கிறது. அந்த ஒரு உள்ளுக்குள் இருக்கும் ஒரு கோபம் என்ன சொல்லுதுன்னா, உன்னை சூத்திரன்னு சொன்னாங்கல்ல, யார் சொன்னாங்க? கிருஷ்ணன் சொன்னான். கிருஷ்ணன் எங்க சொன்னான்? கீதையில சொன்னான். அப்போ உன்னை சூத்திரன்னு சொன்ன கிருஷ்ணனையும் கீதையையும் செருப்பால அடிக்கலன்னா நீ சூத்திரன் தானே அப்படின்னு வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. அதே போலவே ராமன் வந்து என்ன செய்யறான்னா சூத்திரனை கொல்ல சொல்கின்றான். அவனே என்ன பண்றான்னா சூத்திரனை கொல்லவும் செய்கின்றான். அப்போ நம்ம இனத்தை, ஒரு சூத்திர இனத்தை கொலை செய்த ராமனை செருப்பால் அடித்தால் என்ன என்ற ஒரு கேள்வியையும் வந்து ஐயா அவர்கள் வைக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தொடர்ச்சியாக ஒரு ஒரு நிறைய செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா இருவருக்கும் இடையிலே ஒரே மாதிரியான சிந்தனை, ஆனா வெளிப்படுத்தும் விதம் மட்டுமே சற்று வேறுபடுகின்றது. ஆய்வு கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் யதார்த்தமான பேச்சாக இருந்தாலும் சரி, மக்களை சார்ந்ததாகவே அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கின்றது. தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த சமத்துவத்தை பற்றிய சிந்தனையாகவே அவர்களுடைய சிந்தனை அமைந்திருக்கின்றது. இப்ப ஜாதி ஒழிப்பு வந்து பத்தி பேசுறாங்க. ஜாதியை எப்படி ஒழிக்க முடியும்? கொசு எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே சென்றுதான் கொசுவை வந்து ஒழிக்க முடியும். அதே போல ஜாதி எங்கே உற்பத்தி ஆகிறதோ அங்கே சென்றுதான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் சொல்றாங்க. இப்ப ஜாதி எங்கே உற்பத்தி ஆகின்றது? அது வந்து ஜாதிக்கு ஆதாரம் கடவுள், அதற்கு ஆதாரம் பிராணம். இப்ப இந்த ஜாதியையும் பிராணத்தையும் யாரெல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னா மிகப்பெரிய பாதுகாவலர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் அத்தனை பேரையும் களையாமல் ஜாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னு வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, சமபந்தி உண்பதின் மூலமோ இல்ல கலப்பு திருமணம் செய்வதன் மூலமாக மட்டுமே ஜாதியை ஒழித்து விட முடியாது. நம்ம எல்லாருமே பேசுவாங்க, ஜாதியை ஒழிக்கணும்னா சமபந்தி உணவு உண்டு விட்டால் ஜாதி ஒழிந்து விடும், கலப்பு திருமணம் செய்து கொண்டால் ஜாதி ஒழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ரெண்டுமே எனக்கு ஏற்புடையதல்ல, இதனாலெல்லாம் ஜாதி ஒழிஞ்சிடாது. அப்ப வேற எப்படி வந்து ஜாதி ஒழியும் அப்படின்னா, இங்கே நாம் இந்து மதத்தில் இருந்து கொண்டு நாம் அத்தனை விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் கடைபிடித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு இனிப்பை வந்து நம்ம வந்து கசப்பை வந்து இனிப்பாக கூட மாத்திடலாம், ஆனா விஷத்தை வந்து அமிர்தமாக்க முடியாது. ஜாதியை அந்த ஜாதிய பிரிவினைகளுக்குள்ளே இருந்து கொண்டு ஜாதியை ஒழிப்பது என்பது விஷத்தை அமிர்தமாக்குவது போன்றது. அதனால இந்த ஜாதிக்குள்ளவே இருந்துகிட்டு இந்த ஜாதியை ஒழிப்பேன் என்று சொல்லுவது நிச்சயமாக முடியாது. அதனால மதமாற்றம் ஒன்று மட்டுமே இந்த ஜாதியை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்று அம்பேத்கர் அவர்கள் கூறுகின்றார். இதன் தொடர்ச்சியாகவே அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்துவா பிறந்துட்டேன், நான் இந்துவாக அதுவும் இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்து விட்டேன் என்றால் அது என்னுடைய குற்றம் அல்ல. ஆனா நான் பிறந்துட்டேன், அது தவிர்க்க முடியாதது. ஆனால் இனிவரும் என்னுடைய வாழ்க்கை இதே இந்து சமூகத்தில் தான் இருந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எனவே நான் இந்த மதத்தை விட்டு வெளியேறுகிறேன் சொல்றார். அப்ப இந்த கருத்துக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, தந்தை பெரியார் அவர்கள் இதை முழுமையாக ஆதரிக்கின்றார். ஆனா தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் ஐயா அவர்கள் கூடுதலாக ஒன்றை சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதுல வந்து நீங்க வந்து சொல்ற அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் கருத்தில் முழுமையான உடன்பாடு இருக்கின்றது.
என்று சொல்லிவிட்டு அவர் மேலும் பேசுகின்றார். இந்த ஜாதியை விட்டு போவது என்பது உங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் மதமாற்றம் செய்து இந்த ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிய பிறகு இறுதியாக நீங்கள் செல்லுங்கள், இதுதான் மிக சரியாக இருக்கும் என்று தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கருக்கு வலியுறுத்துகின்றார். அந்த அளவிலே இருவருடைய சிந்தனைகள், அதாவது ஐயா என்ன நினைக்கிறார்னா, எனக்கு இந்த ஜாதியை பொறுத்தவரையிலும் நான் உயர்வு அடைய முடியாது, இந்த கீழ்நிலையை என்னால அனுபவிக்க முடியல, நான் வெளியே போறேன் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லும் பொழுது, நீங்கள் தாராளமாக செல்லுங்கள், நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடன் நிறைய பேரை அழைச்சிட்டு போங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு இறுதியாக நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையும் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்றார். சைமன் கமிஷனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சைமன் கமிஷன் கொண்ட சைமன் கமிஷன் குழு இந்தியாவுக்கு வருகிறது 1927. அப்போ பலமான ஒரு எதிர்ப்பு கிளம்புகின்றது. அது வந்த காலகட்டம் எப்படின்னா, இங்கே இரட்டை ஆட்சி முறை நடக்கின்றது. ஆங்கிலேயர்கள் சட்டம், நீதி, உள்துறை இந்த பகுதிகளை எல்லாம் ஆங்கிலேயர் கையில் இருக்கும். மீதி உள்நாட்டு நிர்வாகங்கள், விவசாயம், தொழில் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்தியர்கள் கையில இருந்தது. இப்படி ஒரு ஆட்சி முறை நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த ஆட்சி முறை சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக அந்த குழு வருது. அப்படி வரும் பொழுது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் உட்பட அனைத்து பேருமே அந்த சைமன் கமிஷனை எதிர்க்கிறாங்க. அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று அண்ணல் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். இப்ப இருவரும் இவங்க எத்தனை பேரை எதிர்க்கும் போது இவங்க 2 பேர் மட்டும் ஏன் இதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க அப்படின்ற ஒரு சிந்தனையோட பார்க்கும் பொழுது தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் என்ன சொல்றாங்கன்னா, சைமன் குழுவை எதிர்ப்பது பார்ப்பன அரசியலின் தந்திரம் என்கிறார் தந்தை பெரியார் அவர். இப்ப பார்ப்பனர்கள் தங்களுடைய சூழ்ச்சி, அவர்கள் செய்யும் சூழ்ச்சி தான் சைமன் குழுவை வர வேணான்னு சொல்றது. இன்னும் தங்கள் ஆதிக்கத்தின் கீழே இந்த வர்ண தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வேற எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அவங்க ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்பதை தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார். பெண் கல்வி, பெண் விடுதலை, தலித் மக்கள் உரிமை இவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக சைமன் குழு இருக்கும் என்று தான் நம்புவதாக அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றார். இப்படி இந்த விஷயத்திலையும் மற்றவர்கள் எல்லாம் ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஐயாவும் தந்தை பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடைத்தான் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனு என்ன சொல்லுது அப்படின்னு. மனு தர்மத்தை பொறுத்தவரையிலே பெண்களுக்கு எந்த விதமான மரியாதையுமே கிடையாது. பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடியதாக இந்த மனு தர்மம் இருக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட மனு தர்மத்தை என்ன செய்யலாம் அப்படின்னும் போது 1922 திருப்பூரிலே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கின்றது. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸிலேயே இருக்கின்றார். அந்த மாநாட்டிலேயே தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மனு தர்மத்தை கொளுத்த வேண்டும். அதை தொடர்ந்து நிறைய கூட்டங்கள்ல ஐயா என்ன சொல்றாருன்னா, பெண்களை இழிவுபடுத்தும் வர்ணாசிரம தர்மத்தை தூக்கி பிடிக்கும் இந்த மனு தர்மத்தை கொளுத்தே ஆக வேண்டும் என்று பல்வேறு கூட்டங்களில் ஐயா பேசுறாரு. இதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுதுன்னா 1927 ஜூலைல எங்களுடைய இந்த குடியேற்றத்தில் ஒரு சுயமரியாதை மாநாடு ஒன்று நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே தோழர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்கன்னா இந்த மனு தர்மத்தை எரிக்கின்றார்கள். அதே ஆண்டு 1927 வேலூர்ல காட்பாடியில ஆதி திராவிடர் மாநாடு ஒண்ணு நடக்குது. அந்த மாநாட்டுல ஐயா NC ராஜா அவர்கள் இந்த மனு தர்மத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த 2 நிகழ்வுகளும் 1927 எங்கள் வேலூர் மாவட்டத்திலேயே நடத்தி இருக்கிறாங்க.
இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு எங்கள் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்பதும் மிக ஒரு பெருமையான விஷயமாக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். அதை தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு இன்றைய காலம் பட்ட வரைக்கும் கூட நம்ம வந்து மனு தர்மத்தை எரிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். 1927 டிசம்பர் 25 மகாராஷ்டிர மாநிலம் அதே அந்த மகத் நகரிலேயே அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சமூகம் சார்ந்த அத்தனை மக்களையும் வர வச்சு, இந்த மனுவானது நம்மளை வந்து இந்த மனுவின் பிரகாரம் தான் நாம எல்லாரும் வந்து இன்னும் இழிநிலையிலேயே இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து நம்ம வந்து இழிநிலையை வச்சிருக்கோம். இந்த மனுவை வந்து நம்ம எரித்தே ஆக வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்கள் தலைமையிலேயே அங்கே மனுவானது எரிக்கப்படுகின்றது. இப்ப இந்த பெண்களை இழிவு செய்யும் வர்ணாசிரம தர்மத்தை தூக்கி பிடிக்கும் அந்த மனுவை எரிப்பதிலேயும் இருபெரும் தலைவர்களும் இரண்டு புரட்சியாளர்களும் ஒத்த சிந்தனையோடவும் அதற்கான ஒரு செயலை வந்து முன்னெடுத்தவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். பெண்களை பொறுத்தவரையிலே மிக சிறந்த வந்து ஒரு பெண்ணியவாதியாக வந்து தந்தை பெரியார் இருந்தாரு. அதாவது ஒரு பெண்களின் வாழ்வுக்காக மிக சிறந்த ஒரு கருத்துக்களை எல்லாம் வந்து அம்பேத்கர் அவர்களும் முன்னெடுத்தார் என்பதுதான் வந்து வரலாற்று செய்தியாக இருக்கின்றது. அந்த விதவைகளை பற்றி இருவருமே வந்து ரொம்ப கவலைப்படுகின்றார்கள். ஒரு விதவையை விதவையாக வைத்திருப்பதும் அவர்களை எரியூட்டுவதையும் விட மறுமணம் என்பது மேலானது அப்படின்னு தான் அம்பேத்கர் அவர்கள் சொல்றார். இதையேதான் வந்து ஐயா அவர்களும் சொல்றாரு. என்ன காரணத்துக்காக? அதுவும் ரொம்ப சின்ன வயசுல அன்னைக்கு இருந்த காலகட்டம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். வெகு சிறிய வயதிலேயே பெண்களுக்கு வந்து திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். 3 வயதிலே, 5 வயதிலே, 10 வயதிலே எல்லாம் வந்து கணவனை இழந்த விதவைகளாக அவர்கள் வீட்டில் இருப்பாங்க. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான வாழ்க்கையா இருக்கும். அதையெல்லாம் பார்த்த அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விதவைகளாக வாழும் கொடுமை என்பது ரொம்ப கொடுமையானது. அப்ப சதி என்ற ஒரு உடன்கட்டை ஏறுதலும் இருந்தது. உயிரோட கொளுத்துறாங்க இல்லையா? இந்த 2 விஷயத்தை விட மறுமணம் என்பது மேலானது அப்படின்ற கருத்தை தான் 2 பேருமே வலியுறுத்துறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டில் இருந்தே அதற்கான வந்து ஒரு செயலையும் ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய தமக்கையின் மகள் சின்ன வயதிலேயே விதவையாகி விடும் பொழுது அவருடைய கணவனை இழந்து விடுகின்றார். அவருக்கு தந்தை பெரியார் அவர்கள் அத்தனை பேரின் எதிர்ப்பையும் மீறி அவருக்கு மறுமணம் செய்து வைக்கின்றார். இரண்டாவதாக இவர்கள் இருவருமே சொல்லுவது என்னன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு சமநிலை. ஆண்கள் பெண்களானவர்கள் ஆண்களுக்கு எல்லா விதத்திலும் சமம் என்ற ஒரு கருத்துக்கு வரும்போது பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்றவர்களாக இருக்க வேண்டும். கல்வி என்னும் ஆயுதத்தை எந்த ஒரு பெண் கையில் எடுக்கின்றாலோ அவள் தன்னுடைய வாழ்வில வந்து மிக உயர்ந்த நிலையில் இருப்பாள் என்பதை வந்து 2 புரட்சியாளர்களுமே சொல்லுகின்றார். இப்ப இந்த பெண் கல்வியை வந்து மிக வலியுறுத்தி சொல்லுகின்றாங்க. இன்னொன்னையும் வந்து இருவருமே சொல்றது என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ஆண்களுக்கு அடிமையாக ஒருபோதும் இருக்காதீர்கள் அப்படின்ற வார்த்தைய வந்து 2 புரட்சியாளர்களுமே வலியுறுத்தி சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய பிறகு அவர் முழு நேரமாக திராவிட இயக்கத்தில் இருந்தாருன்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி, அதாவது அவர் ஆரம்பத்தில் இருந்தே எப்படி வகுப்புரிமையை கொண்டு வந்தாரோ, வகுப்புரிமைக்காக அவர் பேசினாரோ, அதே போல பெண்ணுரிமைக்காகவும் பெண் கல்விக்காகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. தான் வகித்த 27 பதவிகளையும் துறந்து அந்த பதவிகள் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தொடர்ந்து திராவிட இயக்கத்திலே தன்னுடைய முழு பங்களிப்பையும் அவர் வந்து செய்து கொண்டே வருகின்றார். இதிலேயே வந்து ஐயா அம்பேத்கர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, மகப்பேறு விடுப்பு, விவாகரத்து உரிமை, சொத்து உரிமை உட்பட பலவற்றையும் வந்து இந்து சட்டத்துல முன்வைக்கின்றார். அப்ப அன்றைக்கு இருந்த அரசு என்ன செய்யறாங்கன்னா, இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். பெண் சம்பந்தமான இந்த சொத்துரிமையும் மகப்பேறு விடுப்பையும் விவாகரத்து உரிமையும் இவங்க இந்து சட்டத்துல ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது, இந்த அமைச்சராக இருந்து இந்த பெண்களுக்காக இதை கூட என்னால் செய்ய முடியவில்லை என்றால் இந்த அமைச்சர் பதவி எனக்கு எதற்காக
என்று சொல்லி அந்த அமைச்சர் பதவியையே உதறி தள்ளி வெளியே வருகின்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அளவிற்கு இருவருமே வந்து ஒரு எத்தனையோ பொறுப்புகள் வந்தாலும் தந்தை பெரியார் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கடமை என்பது, என்னுடைய சிந்தனை என்பது இந்த சமூகம் சார்ந்ததாகவும் இந்த மகளிர் மேம்பாடு சார்ந்ததாகவும் இருக்கிறது. எனக்கு எந்த பதவிகளும் தேவையில்லை என்பதுதான் வந்து தந்தை பெரியாரின் நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலேயும் இருவருமே ஒத்த சிந்தனையில இருக்கின்றார்கள். பெண் கல்வியையும் பெண்கள் முன்னேற்றத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில வந்து பெரும்பான்மையாக வந்து வலியுறுத்தி கொண்டேதான் வராங்க. 1944 வந்து அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வராரு. அப்ப ஏதோ சில காரணங்களால சில பேர் வந்து ஐயாவை விட்டு வெளியே போயிருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு அம்பேத்கரை சந்திக்கின்றார்கள். சந்தித்து அவர்களுக்கிட்ட பார்த்து பேசுறாங்க. பேசும்போது அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கின்றீர்கள். தந்தை பெரியார் அவர்கள் மிகச்சீரிய சிந்தனையாளர். நீங்க அவருடைய கட்டளையை ஏற்று அவரின் கீழே வந்து வேலை செய்வது, அவரோடு இணைந்து வேலை செய்வதுதான் உங்களுக்கும் நல்லது என்று அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார். தன்னை ஒருவர் புகழ்கின்றார் என்பதற்காகவோ, தன்னை உயர்த்தி பிடிக்கின்றார் என்பதற்காகவோ பரவாயில்ல, நீங்க எல்லாம் வாங்க, நாம இணைந்து செயல்படலாம்னு அவர் சொல்லவே இல்லை. உங்கள் தமிழ்நாட்டிலே உங்களுக்கான தலைவர் இருக்கின்றார், அவரோடு சேர்ந்து செயல்படுங்கன்னு தான் சொல்றார். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போயிட்டு அம்பேத்கர் அவர்களை சந்தித்து, ஐயா நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்கும் போது கூட அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர் உங்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கின்றார். அவரை விட பெரியதாக வேறு யாரும் எதையும் சொல்லிவிட முடியாது. அதனால நீங்க போய் தந்தை பெரியார் அவர்களை பாருங்கள் என்று வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகின்றார். 1947 ஜூலை மாதம் மாயவரத்திலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. அது ஒரு தாழ்த்தப்பட்டோர் மாநாடு. அந்த மாநாட்டுல தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றுகின்றார். அந்த உரையில அந்த மக்கள் கிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் உங்களுக்கான தலைவர். அந்த மாநாட்டுல வந்து பேசுறாரு. அவரால் தான் பஞ்சமர்கள், கடையர்கள், இழிப்பிறப்பு என்கின்ற கொடுமைகள் நீங்கும் என நம்பினேன். அதனாலேயே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும்படி நானும் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் அந்த கூட்டத்திலேயே பேசுறார். இரண்டு தலைவர்களுக்குள்ளும் வந்து ஒரு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிகமாக சந்தித்து கொண்டவர்களும் கிடையாது. இருவருமே வந்து அந்த சிந்தனைகள் வந்து ஒத்ததாக இருக்கின்றது. எதை வந்து நாம இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்பதில் இருவருமே வந்து ஒத்த கருத்துள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இந்திய அரசியல் சட்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்திய அரசியல் சட்டத்தால் என் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்ற மோசமான நிலை வந்தால் இந்திய அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்துவதில் முதல் ஆளாக நான் இருப்பேன். இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியதில் அம்பேத்கரின் பங்கு என்ன என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்படி அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் அவர்கள் இந்த வார்த்தைகளை தான் சொல்றாரு. என் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்ற மோசமான நிலை வந்தால் இந்த இந்திய அரசியல் சட்டத்தை தீயிட்டு கொளுத்துவதில் முதலாளாக நான் இருப்பேன் சொல்றார். இத வந்து என்ன செய்யறாருன்னா, 1957 வந்து தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கையில் எடுக்கின்றார். ஜாதியை பாதுகாக்கும் இந்திய அரசியல் சட்டத்தை நான் கொளுத்தியே தீருவேன் அப்படின்ற ஒரு முடிவோட அவர் வந்து தொடர் பிரச்சாரங்கள் செய்கின்றார். அந்த பிரச்சாரத்தின் விளைவாக நவம்பர் 26 இந்திய அரசியல் அமைப்பு சட்டமானது தீயிட்டு கொளுத்தப்படும் என்ற அறிவிப்பையும் தந்தை பெரியார் அவர்கள் வெளியிடுகின்றார். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து தயாராகி நிற்கின்றது. பல்லாயிரக்கணக்கானோர் வந்து தங்களுடைய பெயர்களை வந்து அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வரேன் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றேன் என்று. தந்தை பெரியார் அவர்களை முன்கூட்டியே கைது செய்தாலும் இந்திய அரசாங்கம் வந்து கைது செய்கின்றது. ஆனாலும் தொடர்ந்து நம்முடைய தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நவம்பர் 26 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி பல்லாயிரக்கணக்கானோர் வந்து
10,000க்கும் மேற்பட்டோர் அந்த சிறைவாசத்தை அனுபவித்தார்கள். அந்த சிறையில் அவர்கள் அனுபவித்த கொடுமை எல்லாம் நம்மளால பேசவே முடியாது. அந்த அளவுக்கு சித்திரவதைகளை அவங்க அனுபவித்து இருக்காங்க. ஆனா பெரியார் என்ற ஒற்றை சொல் அங்க என்ன சொன்னாரோ, இந்த சட்டம், இந்த அரசியல் சட்டமானது ஜாதியை பாதுகாக்கிறது, இந்த சட்டம் நமக்கு தேவையில்லை என்று ஐயா சொன்ன ஒற்றை கருத்தை ஏற்று அவர்கள் எல்லோருமே போறாங்க. இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, அங்க போய் எல்லாருமே சிறைக்கு போகும்போது யாராவது நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி நீங்க பின்வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது கைக்குழந்தையோடு போனவர்களும் சரி, கர்ப்பிணி பெண்களும் சரி, அனைத்து தோழர்களுமே எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இதில் இருந்து பின்வாங்க மாட்டோம், எந்த காரணம் கொண்டும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்து இந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக அவர்கள் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஏன் இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். நம்ம ஆசிரியர் அவர்கள் எந்த கூட்டம் நடந்தாலும் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் பேசும் பொழுது எப்பொழுதுமே குறிப்பிடுவார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று. இன்றைக்கு சில இடங்கள்ல சில சலசலப்புகள் இருக்கலாம். தந்தை பெரியாரை தூக்கி கொண்டாடுபவர்கள் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம். டாக்டர் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுபவர்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள சிலர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நாம் பார்த்து கொண்டிருப்பது என்னவென்றால், தந்தை பெரியாரின் ஒரு கருத்துக்களையும் ஒரு சமூக சிந்தனையோடு, முற்போக்கு சிந்தனையோடு என்னுடைய எண்ணங்கள் சமூகம் சார்ந்ததாக இருக்கும், நான் இந்த சமூக நீதிக்காக என்னுடைய பங்களிப்பையும் தரேன் அப்படின்ற ஒரு சுயமரியாதை உணர்வோடு இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள் யாவருமே அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் வேறுபடுத்தி பார்க்கவே மாட்டார்கள். அவர்களின் ஒத்த சிந்தனையை தன்னுடைய வாழ்நாளில கடைபிடிக்க கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். இன்றைய சென்ற நூற்றாண்டை காட்டிலும், அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு விட இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் ரொம்ப களத்துல இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்களை பற்றியும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் நிறைய பேசுகின்றார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த 2 புரட்சியாளர்களையும் உள்வாங்கி இருக்கின்றார்கள் என்பதை நல்லா நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் நமக்கு விதைத்து சென்றது ஜாதியற்ற ஒரு சமுதாயம் என்பது. அந்த சமுதாயத்தை இன்னும் நாம் முழுமையாக அடையவில்லை. தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் நாம் புரட்சியாளர்களாக ஏற்றுக்கொள்வது மட்டும் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இந்த புரட்சியாளர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இனி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய போறோம், இந்த ஜாதியற்ற சமுதாயம் உருவாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவர்கள் நம்மளுக்கு ஒரே ஒரு பாதையை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஜாதியை தாங்கி பிடிக்கும் மதத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அந்த மதத்தை தாங்கி பிடிக்கும் கடவுளை நம்மிடம் இருந்து தூர வைத்து நாம இந்த களத்துல இறங்கணும். மனித நேயம் மட்டும்தான் இருவருமே நம்மளுக்கு சொல்லி சென்றது. அந்த மனித நேயத்தை நாம தூக்கி பிடிச்சோம்னா தந்தை பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் இந்த மாபெரும் சிந்தனையாளர்களை நம்முடைய முன்னோடிகளாக, நம்முடைய வழிகாட்டிகளாக நாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்நாள்ல கடைபிடித்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம உறுதிப்படுத்த கூடவர்களாக இருப்போம் என்று சொல்லி, இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை இங்கே வழங்கிய பன்னாட்டு நிறுவனத்திற்கும் இங்கே இணைந்திருக்கும் அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய பசுமையான நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் தேன்மொழி அவர்கள் ஒரு ஹிஸ்டரி லெசன் மாதிரி நமக்கு எல்லாமே சொன்னாங்க. ரெண்டு தலைவர்களை பத்தியான கருத்துக்களையும், எங்க ஒத்து போனாங்க, எங்க அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இருந்துச்சு, டிஃபரன்ஸ் இருந்தாலும் எப்படி 2 பேரும் ஒன்னாவே நம்ம சமூக மேம்பாட்டுக்காக உழைச்சாங்கிறத நல்லா தெளிவா நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி அருமையா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி இப்போ சோசியல் மீடியாலையும் சரி, நம்ம யூடியூப் எதுல பார்த்தாலும் பெரியார் பத்தி, அம்பேத்கரை பத்தி சின்ன பசங்க பேசுறது,
ரொம்ப ரொம்ப பெருமையாவும், சந்தோஷமாவும் இருக்கு நம்மள மாரி இருக்கிறவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம இந்தியாலருந்து சாயங்காலம் பேசுறீங்கன்னு நெனைக்கிறேன் நைட் சமயத்துல. எங்களோட கலந்து நீங்க பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப